உன்னோடு பேசுகிறவராக, உனக்கு அவர் வெளிப்படுகிறவராக, உன்னுடைய தோழமை உன்னுடைய உறவோடு நெருங்கின அனுபவமாக மாறும்படி அவர் விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். உன்னிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை எதிர்பார்க்கிறார். இப்படி வேதத்தில் யாரெல்லாம் தேவனை முகமுகமாய் தரிசித்தார்களோ, தேவனிடத்தில் நேரடியாக வார்த்தைகளை, சத்தங்களை, தரிசனங்களை பார்த்தார்களோ, அப்படிப்பட்ட அனுபவங்களை இந்த 5 நாட்களும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றாக நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வாஞ்சை உண்டு. நான் யாரை கண்ணுக்கு தெரியாமல் ஆராதித்து கொண்டிருக்கிறேனோ அவரை கண்ணுக்கு தெரிகிறவராக அனுபவிக்க வேண்டும், அவரை உறவாட வேண்டும் என்ற வாஞ்சை எனக்கு உண்டு. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அந்த ஒப்பற்ற தேவனை நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர மகிமை உண்டாவதாக அனுபவிக்க வேண்டும். இப்படி வேதத்திலே ஆதாம் ஏவாளோடு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு கடவுளாக அல்லாமல் ஒரு தகப்பனாக, நண்பராக ஆதாம் ஏவாளோடு ஏதேன் தோட்டத்திலே வசனம் சொல்லுகிறது, தினந்தோறும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அவர்களோடு பேசும்படி வந்தார் என்று. சத்தமாமேன்னு சொல்லுவீங்களா? ஒரு கடவுள் ஆதாம் ஏவாளோடு பகலின் குளிர்ச்சியான வேளையில், இதுதான் அந்த பகலின் குளிர்ச்சியான வேலை நினைக்கிறேன், ஆதாம் ஏவாளோடு பேசும்படி வந்தார். ஒரு மனிதரோடு உறவாடுவது போல ஆதாமும் ஏவாளும் தேவனோடு பேசினார்கள், பழகினார்கள். நல்ல இந்த அருமையான அனுபவத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அந்த ஏதேன் தோட்ட உறவு மீண்டும் நமக்கு கிடைப்பதாக, மீண்டும் நமக்கு கிடைப்பதாக. கடவுள் நம்மிடத்தில் வந்து பேசுகிற அனுபவம் நமக்கு மீண்டும் கிடைப்பதாக. அதற்காகத்தான் இயேசு வந்திருக்கிறார். உன்னோடு உறவாடுவார், உன்னோடு பேசுவார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே, பிரசன்னம் நிறைந்த வேளையிலே அவர் உன்னோடு பேசுவார், நடத்துவார். எப்படி இன்றைக்கு அவர் எப்படி வருவார் என்றால், பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த அனுபவங்களை, ஆவியானவருடைய அசைவாடுதல், ஆவியானவர் வந்து பேசுதல், ஆவியானவர் தொடுதல், ஆவியானவருடைய ஆவிக்குள்ளாக நம்மை மாற்றுதல் என்ற பல அனுபவங்களை நமக்கு தருவார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் முகத்தை நாம் பார்க்கும்படி ஆவியானவர் செய்வார். இதுக்கப்புறம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்துட்டிங்கன்னா, ஆபிரகாமும் தேவனை தரிசிக்கிறான். பின்பது ஈசாக்கும் தேவனை தரிசிக்கிறான். அதுக்கு பின்பதாக யாக்கோப்பும் தேவனை தரிசிக்கிறான். இந்த நல்ல அனுபவங்கள் நம்முடைய முற்பிதாக்களுக்கு கிடைத்ததுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு கிரியேட்டர், ஒரு கடவுள் மனிதர்களை சந்தித்தார் என்கிற நல்ல செய்திக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனம் கொடுத்தது போல எனக்கும் தரிசனம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். சந்திக்க போகிறார். சுவிசேஷத்தினாலே சந்தித்த கடவுள், ஆவியின் நிறைவினால் சந்தித்த கடவுள் என்னோடு முகமுகமாய் சந்திக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. செய்வார். இப்படி வழியாய் வந்தவர் ஒரு விசேஷமான நபரை சந்திக்கிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மானிட்டர் வேமா? அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் போதும். பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுவீராக. கவனிங்கள் பிரியமானவர்களே,
நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமேன் சொல்லுங்க, சத்தமாக ஆமேன் சொல்லுங்க. நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை குறித்து என்னை குறித்து ஏதோ ஒரு பெரிய நோக்கம் தேவனால் நிறைவேற்றப்பட போகிறது. அது அழுத்தம் திருத்தமாக மனதில் பதிஞ்சவங்கள ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய நோக்கம் உன்னை கொண்டும் என்னை கொண்டும் தேவனால் செய்து முடிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்றும், மோசையை தெரிந்து கொண்டது போலவே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஆண்டவர் உன்னை முன்குறித்தும் தெரிந்து கொண்டு இருக்கிறதுனால சரியான ஒரு சமயத்தில் ஆண்டவர் மோசையை சந்திக்கிறார். அல்லேலூயா. 80 வருட காலமாய் தேவனுடைய சித்தத்தை செய்யாதவனாக தன் மனம் போன போக்கிலே வாழ்பவனாக மோசே இருந்து இப்படி ஆடு மேய்த்து கொண்டே வாழ்க்கையை ஓட்டிவிடலாம், இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை என்று அவன் நினைத்து கொண்டிருந்த போது என் தேவன் அவனை சந்தித்தார். எப்படி ஒரு ஆச்சரியமான அனுபவம் பாருங்க. முதலாவது தேவன் அவனை சந்திக்கும் போது வேறொரு ஊடகத்தின் மூலமாக அவனை சந்திக்கிறார். வேறொரு மனிதர் மூலமாக அவர் சந்திக்கிறார். வேறொரு முச்செடியின் மூலமாய் சந்திக்கிறார். ஏனென்றால் அன்றைக்கு அவனை ஆச்சரியப்படுத்துவதற்கு, அவனோடு பேசி புரிய வைப்பதற்கு ஒரு ஊடகம் அவருக்கு தேவைப்பட்டது. எப்படிப்பட்ட ஊடகம்? அவனை ஆச்சரியப்படத்தக்க ஒரு ஊடகம். சாதாரண முச்செடி, ஒரு முள்ளு செடி, ஆப்பிள் மரமோ ஆரஞ்சு மரமோ மனிதர்கள் போற்றப்படக்கூடிய பெரிய பெரிய மரங்களோ இல்லாமல் ஒதுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, அற்பமாக எண்ணப்படுகிற, இதெல்லாம் ஒரு செடியா எரிக்கிறதுக்கு தான் ஆகும், இதெல்லாம் ஒரு மரமா, இதெல்லாம் விறகுக்கு தான் ஆகும்னு ஒரு புறக்கணிக்கப்படுகிற மரத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். நான் நல்ல ஆச்சரியமான செயல்களுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த முச்செடி வேற யாரும் இல்லை, மோசமான குணங்களை உடைய மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், பல மோசைகளை எழுப்பும்படியாக முச்செடியாகிய கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தி ஹல்லேலூயா. உன்னை பார்த்து கெட்ட குணமுடையவர்கள் என்று சொல்லுகிறார்கள், உன்னை பார்த்து மோசமான செயல்பாடுகளை உடையவர்கள் என்று சொல்லுகிறார்கள், நீ எல்லாம் பைபிளை தூக்கிட்டியா என்று சொல்லுகிறார்கள், நீ எல்லாம் ஊழியத்துக்கு வந்துட்டியான்னு சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட முச்செடி ஜுவாலித்து எரிய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஜுவாலித்து எரிய போகிறாய், வெந்து போகாமல் எரிய போகிறாய், ஒளி தருகிறவனாக எரிய போகிறாய், ஜனங்களோடு பேசும்படி எரிய போகிறாய், கர்த்தருடைய சித்தத்தை மோசேக்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக எரிய போகிறாய். எத்தனை எரிந்தாலும் நீ வெந்து போகாமல் எரிய போகிறாய். உன்னிடத்திலிருந்து தேவ சத்தம் வெளிப்பட போகிறது. உன்னிடத்திலிருந்து கர்த்தர் பேச போகிறார். உன்னுடைய வார்த்தைகளை ஜனங்கள் கேட்பார்கள். இப்படி புறக்கணிக்கப்பட்ட அக்கினி இந்த முச்செடியிலிருந்து தேவன் மோசையோடு பேசுகிறார். கடந்த நாட்களில் இப்படிப்பட்ட முச்செடிகளில் இருந்து வந்த தேவ சத்தம் உன்னை கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? இப்படி முச்செடியில் இருந்து பேசின தேவனுடைய வார்த்தை உன்னை, அது என்ன, அந்த சத்தியம் என்ன, அந்த சத்தியம் என்ன, அந்த சத்தம் என்ன, அது எப்படிப்பட்டது என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ பார்க்கும்படி உனக்குள் ஒரு வாஞ்சையை உருவாக்கி அதன் மூலமாய் தேவனை நீ அறிந்து கொண்டு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறாய். இந்த முதலாவது அனுபவத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஏதோ ஒரு முச்செடியிலிருந்து கர்த்தர் உன்னை பேசினார், ஏதோ ஒரு மனிதனிடத்திலிருந்து கர்த்தர் உன்னை பேசினார், ஒரு மனிதனுடைய, ஒரு தேவனுடைய ஊழியத்தினிடத்து இருந்து கர்த்தர் பேசினார். நீ தொடப்பட்டாய், ஆவியானவர் உன்னை நிரப்பினார், சுவிசேஷம் உன்னை தொட்டது, உன் வாழ்க்கை மாறினது, கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கினார், நீ கர்த்தரை அறிந்து கொண்டாய், நீ ரட்சிக்கப்பட்டாய், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாய். ஏதோ ஒரு முச்செடியிலிருந்து கர்த்தர் உன்னை அனல் மூட்டி எழுப்பினார். நீ பாவியாய் இருந்த போது உன்னை தொட்டார், நீ வீணாய் வாழ்க்கையை கழித்த போது கர்த்தர் உன்னை தொட்டார், நீ ஏதோ வாழ்க்கையை விரயமாக்கின போது கர்த்தர் உன்னை தொட்டார்,
நீ கெட்ட குணங்களோடு இருக்கும்போது கர்த்தர் உன்னை தொட்டார். முச்செடி போல இன்றைக்கு முச்செடி அல்ல, எதிரிலே வந்த மோசே தான் அப்படிப்பட்ட முச்செடி என்பதை கர்த்தர் நிழலாட்டமாய் காண்பித்தார். ஒரு முச்செடியிலே இருந்து ஆண்டவர் பேச முடியும் என்றால், மோசே நீ ஒரு கொலைகார அனுபவம் உடையவன் தான், நீ ஒரு மோசமான கெட்ட கோபக்காரன் தான், ஆனால் உன்னிலிருந்தும் நான் பேச முடியும், உன்னிலிருந்தும் ஒரு வல்லமை புறப்பட முடியும், உன்னிலிருந்து வெந்து போகாமல் கர்த்தர் பயன்படுத்த முடியும், உன்னிலிருந்து ஜனங்களை கர்த்தர் தொட முடியும் என்று நிழலாட்டம். இந்த முச்செடி வேறு யாரும் அல்ல, மோசே நீதான் அந்த முச்செடி. ஒரு முச்செடியை கர்த்தர் பயன்படுத்த முடியும் என்றால், ஒரு முச்செடியை கர்த்தர் நடத்த முடியும் என்றால், கபரதரமான கபரதலபா, இன்றைக்கு மோசையை கர்த்தர் பயன்படுத்த முடியும். இந்த காலை வேளையிலே கெட்ட குணமுடைய கோபக்காரனாகிய கொலை செய்தவனாகிய மோசையை கர்த்தர் பயன்படுத்த முடியும் என்றால், இந்த அதிகாலை நேரத்தில் ஜெபத்துக்கு வந்திருக்கிற உன்னையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். வீட்டில் இருக்கிற கெட்ட குணமுடையவங்களை, விழுந்து போன கோபக்கார பலவிதமான அசுத்த குணமுடையவங்களை நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, மோசையை போல பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? அசுத்தாவியாக பார்த்துடக்கூடாது. இயேசுவி நாமத்தில் போப்பி சாசைன்னு சொல்லக்கூடாது. அவங்கள பார்த்து சொல்லணும், கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, இப்போவும் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்குது, கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது, நீங்கள் நிச்சயமாய் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவீர்கள், கர்த்தர் உங்களை சந்திப்பார்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அவன் தரிசனத்தை பார்த்த அவன் மிகப்பெரிய ஒரு ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறான். நான் பார்க்குற பல பெந்தகோஸ்து ரட்சிக்கப்பட்டவங்களை பார்க்குற, சபைக்கு போகிறவங்களை பார்க்குறேன். ரட்சிக்கப்படாத, ஒழுங்காக கர்த்தரை பிடித்து கொள்ளாத வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களை கரித்து கொட்டுகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், சபிக்கிறார்கள், சாபங்கூறுகிறார்கள், அவர்கள் தேர மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் தான் அவர்களுக்கு இரட்சகராக நடந்து கொள்கிறார்கள். இவர்கள் கூட இருந்து இவர்கள் ஏதோ பேசுவதினால், இவர்கள் கடிந்து கொள்வதினால் அவர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சுய நீதியை காண்பிக்கிறார்கள். அப்படி அல்ல, என் தேவன் அவர்களை சந்திப்பார். உன் தேவன் அவர்களை தொடுவார். உன் தேவன் அவர்களை அவரே சந்தித்து ஊழியத்துக்கு அழைப்பார். என் தேவனே அவர்களை சந்திப்ப வாழ்க்கையை மாற்றுவார். என் தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஏதோ ஒரு முச்செடியில் இருந்து அந்த மோசேக்கு தேவையான வார்த்தைகள் மோசையை சென்று சேரும். உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த உறுப்பினர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, அது குடிக்கிறவர்களுக்கு, குடிக்க அடிமையானவர்களுக்கு, கோபத்தில் அடிமையானவர்களுக்கு, அக்கிரம காரியங்கள் அடிமையானவர்களுக்கு ஏற்ற சமயத்திலே முச்செடியிலிருந்து வருகிறதான வார்த்தை அவர்களை தொடும். தேவ மனிதனிடத்திலிருந்து வர வேண்டிய வார்த்தை அவர்களை தொடும். இப்படி முதலாவது அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள பிற்பாடு, நாம் எல்லாரும் இந்த முதலாவது அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனால் ஆச்சரியப்படத்தக்க இரண்டாவது அனுபவம் என்னவென்றால், யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம். இந்த அனுபவத்தை தான் நாம் இன்றைக்கு வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளப் போகிறோம். என்ன அனுபவம்? 24ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூபும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போகட்டும். மோசே, ஆரோன், நாதாப், அபியூ, இந்த 4 பேரும் தலைவர்கள், ஆசாரியர்கள். இவர்களோடு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனத்துடைய மூப்பர்கள் 70 பேர். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்னைய மோசேக்கும் காமிக்க போகிறேன், இந்த தேசத்தையே நடத்த போகிறதுக்காக அந்த 70 பேருக்கு என்னை காமிக்க போகிறேங்கிறார். நான் நம்புகிறேன், எனக்கும் சபையில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 70 பேருக்கும் தேவன் தம்மை வெளிப்படுத்த போகிறார். வாஞ்சியுள்ள, தேவனை தரிசிக்கக்கூடிய, தரிசனமுள்ள சபை எழும்ப வேண்டும், தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும்,
என்னுடைய பாஸ்டரோடு நான் உறுதுணையாக நிற்க வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யம் பலமாய் கட்டப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிற 70 பேர் என்னோடு ஏறி வரப்போகிறார்கள். நல்ல தலைவர்களை கர்த்தர் சபையில் ஏற்படுத்த போகிறார். நல்ல தேசத்தின் மேல பாரமுடைய, சபையின் மேல பாரமுடைய, சபையின் மேல அக்கறை உடைய 70 பேரை கர்த்தர் எனக்கு தருவார். நான் 70 பேரோடு கூட தேவ சமூகத்தில் ஏறி போக போகிறேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அப்படி ஏறி போய் 10வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். என்ன ஒரு வார்த்தை! தேவனை தரிசித்தார்கள். சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவரை, மனிதரில் ஒருவரும் காணக்கூடாதவரை, இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். தரிசித்த போது சொல்லப்படுகிற விளக்கங்கள் பாருங்க. அவருடைய பாதத்தின் கீழே, அப்ப எங்க உட்கார்ந்துருக்கிறாங்க? பாதத்தின் கீழே உட்கார்ந்துருக்கிறார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவருடைய பாதத்தில் போய் உட்கார்கிறார்கள். அவருடைய பாதத்தில் கீழே அந்த பாதம் எப்படி இருந்துச்சாமா? நீலக்கல், நீளமான ஒரு கல்லை இழைச்சா எப்படி அது ஒரு மார்பிள் கல் மாதிரி மினுக்குமோ, பளபளப்பா இருக்குமோ, அந்த மாதிரிடைய பாதம் நீலக்கல் இழைத்த வேலைக்கு. அப்போ என்ன, எந்த கலரில் இருந்திருக்கிறார் பாருங்க அவர். அதனால தான் அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நான் சொல்ல, இந்து மதம் உருவான இடம் எங்கே? பழைய ஏற்பாட்டில் இருந்து தான் இந்து மதம் உருவாகி இருக்கிறது. எந்த மாத்திரைகளை நம்ம காலாவதின்னு சொன்னோமோ அந்த காலாவதி மாத்திரைகளை கொண்டு வந்து பிசாசு இந்தியாவின் கையில் கொடுத்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீலக்கலர், அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அந்த கடவுளை நீலகண்டன் என்று சொல்லுகிறார்கள். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராமா? நீலம், நீலக்கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும். பேக்ரவுண்ட் எப்படி இருக்காமா? தெளிந்த வானத்தின் பிரபைக்கு. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள் எப்படி தான் இருக்கிறாரு? நீல வானத்தின் பிரபைக்கு ஒப்பாக. அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறாரு? நீலக்கல் இழைத்த. அதனால தான் அவங்க ஒரு பெரிய பேர் அவருக்கு பரவிருச்சு. என்னென்னா, அவர் நீலக்கலரில் இருக்கிறாரு, நீலக்கலர் இருக்கிறாரு, கருநீல கண்ணன் இந்தியாவில் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் நிழல். உண்மையான நிஜம் யார் என்றால் அது தேவனை குறிக்கிறது, இஸ்ரவேலின் தேவனை குறிக்கிறது, அது இயேசுவை குறிக்கிறது. அல்லேலூயா. இப்பேற்பட்டவரை அவர்கள் தரிசித்தார்கள். ஆவிக்குரிய அனுபவத்தை விரும்பணும் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தரை தரிசிக்கணும், இயேசுவை பார்க்கணும், ஒரு வாஞ்சம் வேணும், நான் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்படி தரிசித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அவர் இஸ்ரவேலின் புத்திரருடைய அதிபதிகளின் மேல், அந்த 70 பேர் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து, அல்லேலூயா, தரிசிச்சுட்டு புசித்து குடித்தார்கள். நீ வர நாட்கள் அது இன்னும் ஆழமாக பார்க்க கிருபை செய்வார். தரிசித்து புசித்து குடித்தார். இது எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னா, கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட ராப்போஜனை எடுத்துக்கிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பின்பதாக புசித்து குடித்து அப்படியே அன்பாக எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இது எப்படி இருக்குது பாருங்கள். இயேசு தம்முடைய சீஷர்களோடு தோழமையாக உட்கார்ந்து பேசி ஸ்தோத்திரம் பண்ணி புசித்து குடித்து போன மாதிரி அன்னைக்கே தேவ சமூகத்தில் பாதத்தில் உட்கார்ந்து அவரை தரிசித்து புசித்து குடித்தார்கள். நமக்கும் அப்பப்போ வாசத்தில் நம்ம அனுபவங்களை போடணும், ஒரு உபவாசங்களை நம்ம போடணும். எப்படின்னா, அவரை தரிசிக்கணும், அவரை அனுபவிக்கணும், அவரை பார்க்கணும், அவரை உணரணும், ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும். அப்படி நல்ல அனுபவங்களை பெற்றுட்டு அதுக்கப்புறம் தான் புசித்து குடிக்கணும். ஒரு அனுபவம் நமக்கு வரணும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா.
வாழ்நாளெல்லாம் ஓடி 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 உழைச்சி பணம் சம்பாரிச்சு அதை செய் இந்த செய்து அதெல்லாத்துக்கும் மாசத்துல ஒரு நாளாவது 2 நாளாவது லீவு விட்டு அப்படியே சமூகத்தில் உட்கார்ந்து உபவாசம் இருந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு மனுஷ சவகாசத்திலிருந்து வெளியே வந்து நீங்களும் தேவனை என்பற அனுபவத்துக்கு மட்டுமே வந்து பார்க்கணும், உன்னை அனுபவிக்கணும், உன்னுடைய பாதத்தில் உட்காரணும், தரிசனங்களா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு நீ அவர் சமூகத்தில் வந்து அவரை தரிசிச்சுட்டு அவருடைய நிறைஞ்சு அவரை பார்த்து உன்னோட உள்ளான கண்கள் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டாகி அவரோடு ஒரு உறவினை கட்டி எழுப்பி பின்பது அவருடைய சமூகத்தில் புசித்து குடித்து இப்படிப்பட்ட அனுபவத்தை மாதந்தோறும் நீ வைத்துக் கொள்வாயானால் எவ்வளோ பாக்கியமா இருக்கும். ராமேன்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் உன்னோடு இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு தேவனை தரிசிக்கணும்னு உபவாசத்தை போட்டவங்களை விட மகனுக்கு கல்யாணம் ஆகணும், பேத்திக்கு குழந்தை பிறக்கணும், இந்த வேலை கிடைக்கணும், இதை விட சூப்பரான நல்ல பெரிய வேலை கிடைக்கணும், இந்த பிரச்சனை மாறணும், இதுக்கு உபவாசம் போட்டவங்கள தான் பார்த்துருக்குறேன். ஆனால் எப்போ அவரையே பார்க்கணும்னு உபவாசம் போடுறையோ உம்மை பார்க்கணும், உம்மோட உறவாடணும், உமக்குள்ள நிறைஞ்சு வழியணும், ஆவியால நிரப்பப்படணும், உமக்கு எனக்கு உறவு இன்னும் நெருங்கணும், எல்லாத்தையும் தள்ளி வைக்கிறேன். அந்த ஒரு நாள், அந்த 24 மணி நேரம் அல்லது அந்த 48 மணி நேரம், ஆனால் இன்னைக்கு நேர காலங்கள் இருந்துச்சுன்னா 72 மணி நேரம் உமாவோட மட்டும் நீ மட்டும் இப்படி இருந்து பாரு, நீயும் அவரை தரிசிச்சுட்டு தான் வெளியில வருவேன். ஒரு நல்ல தெய்வனை தரிசிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். காண கிடைக்காத செல்வம். புசித்து குடித்தார்கள். அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, எல்லாம் கொடுப்பேன். 13 வசனம் வாசிங்க. ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரோட ஒரு தேவனோடு மோசையா நிற்கக்கூடிய ஒரு யோசுவாவை கூப்பிட்டு அவன் தேவ பர்வத்தில் ஏறி போறான். அப்போ 15 வசனம் சொல்லுது, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. நல்லா கவனிக்க பிரியமானவர்களே, முச்செடி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டு தேவனை தரிசிக்கிற இடம், அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் உச்ச கொடுமுடி, 3 அனுபவங்கள் இருக்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். அது எப்படி ஆவி ஆத்மா சரீரம் மாதிரி, சரீரத்தில் முகமுகமாக பார்த்த முச்செடி. 2வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆத்ம ரீதியாக 70 பேர் சேர்ந்து ஒரு சத்திய வெளிச்சத்தை அவங்க அடையிறாங்க. 3வதுக்கு சொல்றாரு, ஆவிக்குரிய வாழ்க்கை, மோசே மலையின் மேல் ஏறின போது. நான் சொல்கிறேன், நீ எப்போ வந்து உன் மாம்சத்தை அடக்கி, மாம்சம் வேண்டாம், மாம்சம் 1000 ப்ளஷர் கேட்கும், கவனிக்கிறீங்களா? மாம்சம் 1000 விஷயத்தை கேட்கும், சாப்பாட்டை கேட்கும், தூக்கத்தை கேட்கும், இன்பத்தை கேட்கும், சுகபோகம் கேட்கும், எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நீ முழு மனதை கொடுத்தீங்கன்னா மனதில் நீ அவரை அனுபவிக்க தொடங்குவ, பிரசன்னத்தை அனுபவிப்ப. பிரசன்னத்தை அனுபவிக்கும் இடம் ஆத்துமா. ஆனால் அதோடு நீ நின்றாம ஹல்லேலூயா இன்னும் ஆழத்துக்கு போனேன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள ஆவியில் நீ வரும்போது ஒரு மேகம் உன்னை மூடுகிறதை நீ பார்ப்பாய். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தி ஹல்லேலூயா. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் அவனை மூடிற்று, அந்த மலையவே மூடிற்று. எத்தனை பேர் இதை செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் அல்லது 2 நாள் அல்லது 3 நாள் உபவாசம் இருந்து கர்த்தரை ஆராதிச்சு வேற எந்த விண்ணப்பங்களையும் மனசில் வச்சுக்காம அவரை பார்க்கணும், அவரோட உறவாடணும், அவரோட கையை பிடிக்கணும், அவரை நேரடியாக பார்க்கணும், அவரை தனியாக கலிலேயா கடைக்கு தனியாக போகணும், பல ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படணும், ஆவியோடு அவரோட உறவாடணுங்கிற அனுபவத்தில் மட்டும் விரும்பி நீ உள்ளே போவாயானால்
ஏற தொடங்கும் போதே ஒரு மேகம் உன்னை மூடும், ஒரு மகிமையின் மேகம் உன்னை மூடும், ஒரு பரலோக மேகம் உன்னை மூடும். உன்னை தொடக்கூடிய அளவுக்கு ஒரு மேகம் உன்னை மூடும். வேற யாருக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மேகம் மூடும். பிசாசு நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு மேகம் மூடும். ஒரு மகிமையின் பிரசன்னம் உன்னை மூடும். ஒரு தேவ மகிமை உன்னை மூடும். கர்த்தருடைய மகிமை உன்னை மூடும். ஒரு வேற மனுஷனாய் மாறுகிற அளவுக்கு ஒரு மகிமை மூடும். அந்த இடத்துல சரீரம் விழுந்து போகும், அந்த இடத்துல மனது விழுந்து போகும், அந்த இடத்துல ஆவியினுடைய வல்லமையாக வெளிப்படுகிறது பார்ப்பாய். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் அந்த மலையை மூடிற்று. இந்த அனுபவம் உனக்கு வேண்டாமா? இந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டாமா? ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ள நீ செல்ல வேண்டாமா? உன் தேவனை நீ தரிசிக்க வேண்டாமா? எத்தனை நாட்கள் உலகத்தையும், வீடுகளையும், மனிதர்களையும், காரியங்களையும், பணங்களையும், சாப்பாட்டையும், வண்டிகளையும், வாகனங்களையும் மட்டும் பார்த்து பார்த்து, இந்த அழிந்து போகிற உலகங்களை மட்டும் பார்த்து பார்த்து எத்தனை நாட்களை வீணடிக்க போகிறாய்? இதற்குத்தானே உனக்கு உண்டாக்கப்பட்டாயா? இதற்குத்தானே உருவாக்கப்பட்டாயா? காண்கிற உலகம் உன்னுடையது அல்ல. நித்தியத்தை நோக்கி உன் கண்களை திருப்பு. பூமியிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டுமானால் நீ இந்த மலையில் ஏறித்தானாக வேண்டும். இந்த உலகத்துடைய சூழ்நிலைகளை நீ மாற்றி அமைக்க வேண்டுமானால், இந்த உலகத்துக்கு நீ சவால் விடுகிற வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமானால், இந்த உலகத்தை முதுகுக்கு பின்னாடி போட்டு ஹல்லேலூயா ஒரு ஜெப மலையிலே, ஆராதனை மலையிலே, ஒரு ஆவிக்குரிய மலையிலே ஒரு தேவனை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு நீ ஏற வேண்டும். நீ ஏறும் போதே ஒரு மேகம் உன்னை மூடும். சொல்லுது 16 வசனம், கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. எதனால தங்குச்சு தெரியுங்களா? அது 2 காரியத்தினால. ஒன்று தேவன் வந்தாரு, இன்னொன்று மோசே போனான். எங்கே தேவனும் ஒரு மனிதனும் கை கோர்க்கிறார்களோ அது எப்பேற்பட்ட மலையாய் இருந்தாலும் மேகம் மூடும். நான் சொல்லுவேன், உன் வீட்டில் இருக்கிற நீயும் உன் தேவனும் கை கோர்ப்பீர்களானால் உன் வீட்டை ஒரு மேகம் மூடும். நீயும் உன் தேவனை கை கோர்ப்பீர்களானால் உன்னுடைய ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மேல ஒரு மேகம் இறங்கும். ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகள் மேல, கணவர் மேல, மனைவி மேல ஒரு மேகம் இறங்கும். நீல கல் இழைத்த பாதம் அங்கே வெளிப்படும். தேவனை தரிசிக்கிற அனுபவம் அங்கே உண்டாகும். சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. எத்தனை நாள்? மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. திங்கள் முதல் சனி வரை மேகம் மூடி இருந்தது. 7ஆம் நாளில் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். சில சமயம் பாருங்க, அவர் கூப்பிட்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாருன்னு. ஏன் டைம் எடுத்துக்கிறாருன்னா, நம்முடைய மாம்சம் அடங்கவும், நம்முடைய ஆத்து மைண்டில் ஓடிட்டு இருக்கிற அது இது அது இது அது இதுன்னு ஓடிட்டு இருக்கு பாருங்க பிசாசுடைய கிரியைகள். ஏதாவது தேவையில்லாத உறவுகளை கொண்டு வந்து பிசாசு லாக் பண்ணி விட்டுருவான். ஏதாவது உலகத்துடைய ஆசைகளை கொண்டு வந்து உள்ளே விட்டுருவான். மைண்ட் அதையே ஓடிட்டு இருக்கும், அதையே சிந்திச்சுட்டு இருக்கும். காலையில் எந்திரிச்சா சிந்திச்சுட்டு எந்திரிச்சு இப்போ இருக்க ஃபோனு அப்படியே மைண்டில் உன்னை ஏதோ ஒன்றில் பிஸியாக்கி பிசாசு அவரை பார்க்காதபடி தடை பண்ணுறான். அப்பா சொல்கிறாரு, ஒரு 6 நாள் உள்ள வா அப்படின்னு. உள்ள வர 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 நான் உன் பிரசன்னத்தை தரேன், நான் உன்னை மூடுறேன். மூட என்ன ஆகும் தெரியுமா? உன் மைண்டில் இருக்கிற எல்லா ஆசாபாசங்கள், ஆசைகள், ஆசை இச்சைகளெல்லாம் வெளியில் போகும். உன் உடம்பினுடைய அந்த கிரிகளெல்லாம் அடங்கும். அப்படியே அடங்கி இருக்கும்போது 7ஆவது நாளில் ஒரு வைரம் போல உனக்குள்ள இருக்கிற ஆவி மின்னும், அது வெளிப்படும். ஆவியும் ஆத்துமாவும் அப்படியே அடங்கி உனக்குள்ள இருக்கிற ஆவியில் ஒரு பலன் வரும்போது நீ என் சத்தத்தை கேட்க தொடங்குவாய். தேவன் பேசுகிறவர். Oh, we can hear God's voice audible. கேட்கக்கூடிய விதத்தில் அவருடைய சத்தத்தை நீ கேட்க முடியும். எப்போ? 7ஆவது நாள்ல. 7 என்றால் பூரணம். முற்றிலுமா அப்பாட்ட சரண்டராய் ஒப்படைத்து தேவ சமூகத்துக்கு போவாயானால்
ஒரு மகிமையின் மேகத்துக்குள் நுழைவாயானால், அப்பா என்று உள்ளே செல்வாயானால், 7வது நாளிலே அவருடைய சத்தத்தை நீ கேட்பாய். மோசேயை கூப்பிட்டார். 17 வசனம் சொல்லுகிறது, மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி. தூரத்தில் இருக்கிற அடிவாரத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கொடுமுடியில கர்த்தருடைய மகிமையின் காட்சி எப்படி இருக்குதாமா, இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல் இருந்தது. அப்படியே பயங்கரமா தலன்னு அப்படியே அக்கினி கொதிச்சிட்டு இருக்கு கொடுமுடியில. அப்படியே தக 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 தகன தகனிக்கிற மாதிரி அப்படியே ஷார்ப்பா மஞ்சள் கலர்லையும் சிகப்பு கலர்லையும் எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியுது. ஆனா அந்த அக்கினிக்குள்ளதான் மோசே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். வசனம் சொல்லுது, கடைசி வசனம், மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகல் 40 நாள். நேரமானதுனால முடிக்கிறது. நல்ல அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறதுக்காக வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இதை நான் விரும்புகிறேன்ப்பா, இதை நான் வாஞ்சிக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையில் வேற எதுவும் பெரிய நோக்கமெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் ஒன்றும் பெருசாக ஒன்று சாதிக்கிறதெல்லாம் வேண்டாம்ப்பா. உங்கள் சமூகத்தில் இருக்கணும்ப்பா. உம்மால் நிரப்பப்படணும்ப்பா. நீர் சொல்லுகிறத செய்யணும்ப்பா. உம்மால் நடத்தப்படணும் ஆண்டவரே. என்னோட புத்தி மாறணும் ஆண்டவரே. நன்றி, தேங்க்யூ. 5 நாள் கூட்டத்தின் 1வது நாளில் நீர் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்தினதற்காக நன்றி, பிரயோஜனமாக்குறதுக்காக நன்றி. அடுத்த 4 நாட்களும் மகிமையாய் அக்கினியாய் கர்த்தரை நடத்தி கிளம்பீராக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள்